சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் 150வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அகில இந்திய அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பேரணி பாத யாத்திரை நடைபெறுது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைந்தபட்சம் 500 இளைஞர்கள், உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ என்எஸ்எஸ், என்சிசி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நம்மளுடைய யூத் கிளப் மெம்பர்ஸு, ப்ளஸ் நம்முடைய பப்ளிக்ஸ் எல்லாருமே சேர்ந்து குறைந்தபட்சம் 500 நபர்கள் இந்த பாத யாத்திராவில் கலந்துக்கிறாங்க. இந்த பாத யாத்திராவில் அந்த சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய வரலாறு மற்றும் அவருடைய சாதனைகள், உதாரணமாக நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லாக எல்லாம் சமஸ்தானங்களாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை அவருக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அதனால தான் அவர் நம்ம இரும்பு மனிதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருடைய புகழை பாராட்டும் விதமாக இந்த சர்தார் அட் 150 பாத யாத்திரை அகில இந்தியா பூரா எல்லா மாவட்டத்திலையும் நம்ம நடத்துகிறோங்க. இது நம்ம இளைஞர்களே விழிப்புணர்வு ஏற்படுதான் ஒரு மெயினான மோட்டோ. இதை அக்டோபர் 6ஆம் தேதி இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் மான்சுக் மண்டேவியா அவர்கள் டெல்லியில் துவங்கி வைத்தாங்க. இந்த 31/10/2025 25/11/2025 வரைக்கும் அகில இந்திய அளவில் எல்லா மாவட்டத்திலையும் இந்த பேரணி நடைபெறுது. உதாரணமாக பார்த்தோம்னாக்க இந்த மேராய் வியாபாரத்தில் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆஃபீஸர், அடுத்தது நான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இன்சார்ஜ், மூணாவது ஒரு எம்டிஎஸ் ஆஃபீஸில் இருக்காங்க. அகில இந்திய அளவில் மொத்தம் ஒரு 85 ஆஃபீஸர்ஸ் தான் ரெகுலர் சார்ஜில் இருக்காங்க. அந்த ரெகுலர் சார்ஜ் டிஸ்ட்ரிக்ட் பூரா 31ஆம் தேதி எல்லா இடத்துலையும் பேரணி நடந்துச்சு. அடிஷனல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரு மாவட்ட இளைஞர் அலுவலருக்கும் 2-3 கேந்திரா கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட். அதனால 25ஆம் தேதி வரைக்கும் அது நடைபெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் 14ஆம் தேதி நடக்குதுங்க. நாளைக்கு அரியலூர் நடக்குது. இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எஸ் கீர்த்தனா அவங்க நாளைக்கு அங்கே நடக்கிறதுனால இங்கே வர முடியல. இந்த ப்ரெஸ் மீட் அதனால நான் நடத்துகிறேன். என்னோட 32 வருஷம் சர்வீஸில் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டிங் தான். ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் மன்னிக்கணும். அதுக்கப்புறம் நாமக்கல் நம்ம மாவட்ட ஆட்சியரோட கன்க்ளூட் பண்ணிட்டு 2வது வாரம் இல்லை 3வது வாரம் டெஃபினட்டாக நடக்கும். அனைத்து கல்லூரிகளையும் ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து நம்ம பார்ட்டிசிபேட் வாங்கி செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் 500 பேர், அதிகபட்சம் எவ்வளோ பேர் வேணாலும் கலந்துக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் ரெகுலர் சார்ஜ் இங்கேருந்து அங்கே மாறிட்டேன். அங்கே 618 பேர் வச்சு 31ஆம் தேதி முடிச்சிட்டோம். அங்கே மினிஸ்டர் வந்தார், 3 சப் கலெக்டர்ஸ் வந்தாங்க. காரைக்கால் பாண்டிச்சேரி ஸ்டேட். ஆமாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 26ஆம் தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அன்னைக்கு நம்முடைய கான்ஸ்டியூஷன் டே, இந்திய அரசியலமைப்பு தினம். அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நம்மளுடைய இவர் சர்தார் வல்லபாய் படேல் அவருடைய பிறந்த இடமான கரம்சாத்திலிருந்து கெவாடி அந்த ஒற்றுமை சிலை இருக்குதுல்ல, அந்த இதுக்கு 152 கிலோமீட்டர் அகில இந்திய அளவில் இளைஞர்களை செலக்ட் பண்ணி ஒரு 152 கிலோமீட்டர் 26ஆம் தேதி அடுத்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எத்தனை பேர் அது கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது நமக்கு இனிமேல் லெட்டர்ஸ் வரும். மினிமமாக நமக்கு நாமக்கல்னா 2 பேர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2 பேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 26 நாட்களும் 31/10 25/11 வரைக்கும் அனைத்து கல்லூரிகளில் உள்ள மாணவர்களுக்கும் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, இந்த சர்தார் வல்லபாய் படேல் அவருடைய சாதனைகள், அவருடைய நினைவுகள் இதெல்லாம் வச்சு எல்லா காலேஜிலையும் போட்டிகள் நடத்துகிறோம். அதில் மாணவர்களும் கொஞ்சம் ஆர்வம் பங்கேற்கணும். அவ்வளோதான் சார். இந்த மெயின் மட்டும் இதுதான். நான் இப்போ சொன்னது பூரா உங்களுக்கு இருக்கிறேன். வேறு எதுவும் விட்டு போனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஆமாம், 150வது பிறந்தநாள் விழா ஒட்டி தான் இந்த இது பண்ணுறோம். இல்லைங்க. ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் அவருடைய இது தெரியாதுங்களா. நம்ம இந்தியா எல்லாம் பிரிந்து கிடந்தப்போ ஒன்றுபட்டு உருவாக்குனவர் அவர் தான். சமஸ்தானங்களையும் நம்ம அவருடைய இதுதான் சாதனைகள் தான் சார். எல்லாமே அவரோட சர்தார் வல்லபாயோட சாதனைகள், அவரோட நினைவுகள் எல்லாமே அதுதான். கட்டுரை பற்றி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி.